எஸ்வி கிட்ஸ் டிவி தமிழ். பழமையான ஒரு நாட்டில் வீரசேகரன் என்ற அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகுந்த வீரன். பல நாடுகளை வென்று தனது அரசாட்சியை பெரிதாக்கியிருந்தான். அவன் அரண்மனை தங்கத்தாலும் வைரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவனுடைய கட்டளைக்கு ஆயிரக்கணக்கான வீரர்கள் காத்திருந்தனர். ஆனால் அவனிடம் ஒரு பெரிய குறை இருந்தது, அகந்தை. இந்த உலகத்தில் என்னைவிட பெரியவன் யாரும் இல்லை என்று அவன் எப்போதும் பெருமையாகச் சொல்லிக் கொண்டே இருப்பான். அரண்மனையில் இருந்த அமைச்சர்கள் கூட அவனை பார்த்து பயந்து வாழ்ந்தனர். யாராவது உண்மையைச் சொன்னால் உடனே கோபப்படுவான். ஒருநாள் அரசன் பெரிய சபையை கூட்டினான். நாட்டின் அறிஞர்கள், கவிஞர்கள், வேத பண்டிதர்கள் அனைவரும் வந்திருந்தனர். அரசன் சிம்மாசனத்தில் அமர்ந்து கேட்டான், இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவன் யார்? உண்மையைச் சொல்லுங்கள். அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். யாரும் பதில் சொல்லத் துணியவில்லை. அப்போது வயதான ஒரு வேத பண்டிதர் எழுந்து, மகாராஜா, இறைவனே மிகப்பெரிய சக்தி என்றார். அரசன் சிரித்தான். இறைவனா? நான் சொன்னால் 1000 பேர் ஓடி வருவார்கள். நான் சொன்னால் போர் நடக்கும். நான் சொன்னால் தண்டனை நடக்கும். எனவே என்னைவிட சக்தி யாருக்கும் இல்லை. அந்த நேரத்தில் அரண்மனை வாசலில் ஒரு சந்நியாசி வந்தார். நீண்ட தாடி, அமைதியான கண்கள், எளிய ஆடை, ஆனால் முகத்தில் ஒரு பிரகாசம். காவலர்கள் அவரை தடுக்க முயன்றனர். ஆனால் சந்நியாசி அமைதியாக, அரசனை ஒரு நிமிடம் பார்க்க வேண்டும் என்றார். இந்த செய்தி அரசனிடம் சென்றது. அவரை உள்ளே அனுப்புங்கள் என்றான் அரசன். சந்நியாசி மெதுவாக உள்ளே வந்து அரசனை வணங்கினார். அரசன் சிரித்துக் கொண்டு கேட்டான், சந்நியாசியே, இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவன் யார்? சந்நியாசி சிறிது நேரம் அமைதியாக நின்றார். பிறகு மெதுவாகச் சொன்னார், காலம். அரண்மனை முழுவதும் அமைதி நிலவியது. அரசன் புருவத்தை சுருக்கினான். என்ன சொல்கிறாய்? என்னிடம் பெரிய படை இருக்கிறது. செல்வம் இருக்கிறது. அதிகாரம் இருக்கிறது. நான் நினைத்ததை சாதிக்க முடியும். சந்நியாசி அருகில் இருந்த ஒரு மாம்பழத்தை எடுத்தார். மகாராஜா, இந்த பழம் இப்போது பச்சையாக இருக்கிறது. இதை உடனே பழுக்க வைக்க முடியுமா? அரசன் சிரித்தான். அது இயற்கையின் வேலை. சில நாட்கள் ஆகும். சரி என்றார் சந்நியாசி. அப்படியென்றால் ஒரு மலரை இப்போது மலரச் செய்ய முடியுமா? அரசன் அமைதியாக இருந்தான். ஒரு குழந்தையை ஒரு நாளில் பெரியவனாக்க முடியுமா? அரசன் பதில் சொல்லவில்லை. சந்நியாசி மீண்டும் சொன்னார், மகாராஜா, உலகத்தில் எல்லாவற்றையும் மாற்றுவது காலம். பிறப்பு, வளர்ச்சி, முதுமை, மரணம், இதையெல்லாம் கட்டுப்படுத்துவது மனிதன் அல்ல. அரசனுக்கு சிறிது கோபம் வந்தது. நீ என்னை பலவீனன் என்று சொல்கிறாயா? சந்நியாசி சிரித்தார். இல்லை மகாராஜா, நீங்கள் பெரிய அரசன். ஆனால் காலத்தின் முன் அனைவரும் சமம். அரசன் சிந்திக்க ஆரம்பித்தான். ஆனால் அவன் அகந்தை இன்னும் குறையவில்லை. அடுத்த நாள் சந்நியாசி அரசனை ஒரு கிராமத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு வயதான ஒரு மனிதர் நோயால் படுத்திருந்தார். அருகில் அவரது மனைவி அழுது கொண்டிருந்தாள். சந்நியாசி கேட்டார், மகாராஜா, உங்கள் அதிகாரத்தால் இவரின் முதுமையை நிறுத்த முடியுமா? அரசன் தலை குனிந்தான். அவர்கள் மேலும் சென்றனர். ஒரு சிறிய குழந்தை பிறந்த வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். இந்த குழந்தை எப்போது வளர வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியுமா என்று கேட்டார் சந்நியாசி. முடியாது என்றான் அரசன் மெதுவாக. மாலை நேரத்தில் அவர்கள் ஒரு சுடுகாட்டை அடைந்தனர். அங்கு ஒரு பெரிய செல்வந்தரின் இறுதிச் சடங்கு நடந்து கொண்டிருந்தது. சந்நியாசி அமைதியாகச் சொன்னார், செல்வம், அதிகாரம், புகழ் எல்லாம் இங்கேயே முடிகிறது. மனிதன் எடுத்துச் செல்லுவது அவன் செய்த நன்மைகள் மட்டுமே. அந்த வார்த்தைகள் அரசனின் மனதை ஆழமாகத் தாக்கின. அவன் மெதுவாக கேட்டான், அப்படியென்றால் உண்மையான பெருமை என்ன? சந்நியாசி புன்னகையுடன் சொன்னார், அதிகாரம் இருந்தும் தாழ்மையாக இருப்பது. செல்வம் இருந்தும் கருணையுடன் இருப்பது. அதுவே உண்மையான மகத்துவம். அன்று இரவு அரசன் தூங்க முடியவில்லை. தனது வாழ்க்கையை நினைத்துப் பார்த்தான்.
தன் அகந்தையால் எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கிறேன் என்று எண்ணி வருந்தினான். மறுநாள் காலையில் அரசன் சந்நியாசியை தேடி ஓடி வந்தான். என்னை மன்னியுங்கள். நான் உண்மையே அறியாமல் அகந்தையில் வாழ்ந்தேன் என்றான். சந்நியாசி அவன் தோளில் கை வைத்து சொன்னார், தவறை உணர்ந்த மனிதன் ஏற்கனவே உயர்ந்தவன். அதன் பிறகு வீரசேகரன் மாறினான். மக்களை அன்புடன் நடத்தினான். ஏழைகளுக்கு உதவினான். தனது நாட்டில் நீதியுடன் ஆட்சி செய்தான். மக்களும் மகிழ்ச்சியுடன். இப்போதுதான் நமக்கு உண்மையான அரசன் கிடைத்திருக்கிறார் என்று கூறினர். கதையின் நீதி: அகந்தை மனிதனை வீழ்த்தும், தாழ்மையும் ஞானமும் மனிதனை உயர்த்தும்.